So hello friends, இன்னைக்கு நம்ம Facebookல எப்படி ஆட் கிரியேட் பண்ண போறதா பார்க்க போறோம். So first Facebookல ஆட் கிரியேட் பண்ண நான் வந்து Chrome போய்க்கிறேன். Chrome போனோம்னா உங்க Gmail அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணோனே Facebookல லாகின் பண்ணனும். சப்போஸ் நீங்க இன்னும் Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், லாகின் பண்றேன். லாகின் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரண்ட் பேஜ் காமிக்கும். என் பேஜ் கீழே இங்கே ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பெயின்ஸ் அப்படின்னு ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே கிரியேட்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பையிங் டைப் அப்படின்னு மொதல் ஆப்ஷன் இருக்குது. பையிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரிசர்வேஷன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஆடை வந்து ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்னா ரிசர்வேஷன் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி ஜென்ரல் பர்பஸ்க்கு எனக்கு அப்படிலாம் ஷெட்யூல் பண்ண தேவையில்லைன்னா ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ் அடுத்து சூஸ் பண்ணோம். அது நம்ம பர்பஸ்க்கு ஏற்றபடி இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணோம். சப்போஸ் இப்போ அவேர்னஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இந்த அவேர்னஸ் கிளிக் பண்ணி நம்ம ஆட் கிரியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரீச் வரும், பிராண்ட் அவேர்னஸ் வரும், வீடியோ வியூஸ் வரும், ஸ்டோர் லொக்கேஷன் அவேர்னஸ் வரும். இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து என் பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் வந்து என்கேஜ் ஆகணும், என்ரோல் பண்ணணும், ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு நிறைய பேர் என்ரோல் பண்ணணுன்னா நீங்கள் டிராஃபிக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா லிங்க் கிளிக்ஸ், லேண்டிங் பேஜ் வியூ, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட்ஸ், மெசஞ்சர் கால்ஸ் இப்படி நிறையா இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது கோர்ஸை கண்டக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிராஃபிக்கில் கால்ஸ், லிங்க் கிளிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதால நான் வந்து டிராஃபிக் சூஸ் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே சூஸ் அ கேம்பெயின் செட்டப் அப்படின்ட்டு இதை நம்ம வந்து மேனுவலி கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. மேனுவல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஸ்டெப் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பையும் முடித்தா நம்மளுக்கு வந்து ஆட் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து கேம்பெயின் நேம்னு இருக்குது. இதில் கேம்பெயின் நேமில் பார்த்தீங்கன்னா நியூ டிராஃபிக் கேம்பெயின்னு டிஃபால்ட்டாகவே சேவ் ஆகிருக்கு. ஓகே, நான் அப்படியே விட்டுற போகிறேன். அடுத்து கேம்பெயின் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே அங்கே சூஸ் பண்ணது தான், பையிங் டைப், கேம்பெயின் அப்ஜெக்டிவ். அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் பட்ஜெட் இப்படின்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டை வந்து ஆட்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும், தனித்தனியாக ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணுன்னா இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒரு ஆப்ஷனல் தான், ஸோ இது விட்டுருங்க. அடுத்து ஏஸ் டெஸ்ட், பீஸ் டெஸ்ட் இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். இது எதுக்குன்னா உங்களோட ஆடோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கு தான் இது. ஸோ இது ஆப்ஷனல் தான், விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸ்ன்னு இருக்குது. அதாவது நான் எந்த கேட்டகரிக்காக என் ஆடை வந்து நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன் அதை வந்து முடிவு பண்ணுறது தான் இது. உள்ளே பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங், சோஷியல் இஷ்யூஸ், எலெக்ஷன்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் சப்போஸ் ரியல் எஸ்டேட் விற்க போகிறேன், எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வேணும், அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் சூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஹையர் பண்ணுறீங்க, உங்கள் ஜாப்க்கு ஏதாச்சும் ஹையர்மெண்ட் வேணும், யாராச்சும் ஹையர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹவுசிங் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹவுசிங் சூஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம், ஹவுசிங் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2வது ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. 2வது ஸ்டெப்பில் ஆட் செட் நேம்னு ஒன்று கேட்கும். டிஃபால்ட்டாகவே ஒரு ஆட் செட் நேம் இருக்குது. ஓகே, அதுவே இருக்கட்டும், நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே சேவ் ஆகிடும். ஹவுசிங் கொடுத்துருக்கோம் கேட்டகரியில். அப்புறம் இனிமேல் தான் கீழே தான் இருக்குது. இங்கே ஒரு நிமிஷங்க, கீழே பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் அப்படின்னு இருக்குது. கன்வர்ஷன் லொக்கேஷன், அதாவது இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் விற்கிறேன், எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வேணும். அந்த கஸ்டமர்ஸ் நான் எங்கேருந்து எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன்? ஒன்று நான் தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கேனா, இல்லை ஒரு ஆப் வச்சுருக்கேனா, இல்லை ஒரு மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரியா, இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கா, இல்லை கால்லையா, எப்படி நான் கான்டாக்ட் பண்ணுவேன்? ஓகே, இப்போ வந்து நான் ரியல் எஸ்டேட் விற்கிறதால நம்மளுக்கு வந்து கால்ஸ் தான் ஈஸி. ஸோ நான் கால் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட், ஆப் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு ஏற்றபடி நம்மளோட ஆடியன்ஸ் டெஃபினிஷன் ரைட்டில் இருக்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, நிறைய ஆடியன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அடுத்து கீழே போனால் அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கோல்.
இப்போ நான் வந்து கால்ஸ் சூஸ் பண்ணிக்கிறதால எனக்கு வந்து மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கால்ஸ் அந்த ஆப்ஷன் தான் வேணும். அதனால் பர்ஃபார்மன்ஸ் கோல் அதே வச்சுருக்கேன். அடுத்து பிக் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவை கிடையாது, கீழே போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பட்ஜெட் அண்டு ஷெடியூல். பட்ஜெட் அண்ட் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், டெய்லி பட்ஜெட் அதுக்கப்புறம் லைஃப் டைம் பட்ஜெட்னு. சப்போஸ் உங்கள் ஆட் வந்து ரன் ஆகணும், ஒரு 10 days மட்டும் ரன் பண்ணுறேன் ப்ரோ, அதனால் டெய்லி பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் டெய்லி பட்ஜெட்லேயே போட்டுக்கலாம். ஒரு 24 hours நீங்கள் 861 rupees கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்னு போட்டிங்கன்னா உங்கள் ஹோல் லைஃப் டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜாக ஒரு அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,000 இருக்குது. இந்த 14,000 கட்டிங்கன்னா உங்கள் லைஃப் டைமுக்கு இந்த ஆட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு டெமோக்காக பண்ணுறதால டெய்லி பட்ஜெட் கொடுத்துக்குவோம். அப்புறம் இன்னும் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம கொடுக்குற இந்த அமௌண்ட்க்கு ஏற்றபடி நம்மளோட ஆடியன்ஸ் டெஃபினிஷனும் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 861 rupees இருக்குது, 861 rupees டெய்லின்னு இருக்குது. கொஞ்சம் அப்படியே கீழே வரலாம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரீச் பார்த்தீங்கன்னா 31K to 91K இருக்குது. இப்போ இது மாறும் பாருங்கள். இது 861 கொடுத்ததால இப்படி இருக்குது. இப்போ சப்போஸ் நான் 861 கீழே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன், அதோட கம்மியாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன்னா அதோட ரீச்சை பார்க்கலாம். இப்போ நான் வந்து 500 rupees கொடுத்துருக்கேன். 500 rupees கொடுத்து இப்போ அதே ரீச்சை போய் திரும்பி போய் பார்த்தா 31Kன்றது 18K மாறிடுச்சு. ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்க்கு ஏற்றபடி நம்மளோட எஸ்டிமேட் டெய்லி ரிசல்ட்ஸும் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து 500 rupees இருக்கட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஷெடியூலிங். என்னோடய ஆட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ ஸ்டாப் ஆகணும் இந்த ஷெடியூலிங் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து டெமோக்கு தான் பண்ணுறதால ஷெடியூலிங் தான் தேவை கிடையாது. நம்மளுக்கு ஏற்றபடி நம்ம எப்போ நம்மளுக்கு ஆட் ஆஃப் பண்ணுமோ அப்போ ஆட் ஆஃப் பண்ணிக்கலாம். கேலண்டர் இது வேறு டேட் கொடுக்குறேன், 17 May கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எண்ட் டேட் வந்து தேவை கிடையாது. ஸோ கீழே வரேன். ஆனால் சப்போஸ் இல்லை ப்ரோ நான் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கணும், ஒரு 10 days 15 days நான் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கணும், நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து கீழே வரலாம். கீழே வந்துட்டு பட்ஜெட் ஷெடியூல் நம்ம கொடுக்கலாம், அது தேவை கிடையாது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுன்னு இருக்குது, இதுதான் ரொம்பவே முக்கியம். அதாவது நம்ம அட்வர்டைஸ் பண்ணுற ஆட் வந்து யாருக்கு எங்கெங்கே போகணும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லொக்கேஷன்ஸ்க்கு போய் எடிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா கீழே ஒரு மேப்பாட்ட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இப்போ வந்து இந்தியான்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணல, நான் வந்து ஒரு லோக்கல் பிஸ்னஸ் தான். நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஒரு ரியல் எஸ்டேட் வச்சுருக்கேன், இது நான் விற்கணும்னா நான் வந்து வெறும் கோயம்புத்தூர் மட்டுமே கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் மட்டும் கொடுக்க போகிறேன். நமக்கு ஏற்றபடி என்ன சிட்டி என்ன ஸ்டேட்னாலும் கொடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் கொடுத்தாச்சு. கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் ஏரியா வந்து நல்லா ஹைலைட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் சிட்டிஸ் வித்தின் ரேடியஸ்ன்னு இருக்குது. ஸோ சிட்டிஸ் வித்தின் ரேடியஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கணும் அதை முடிவு பண்ணுறது தான் இது. அதனால் இதை பார்த்து முடிவு பண்ணுங்கள். அடுத்து கீழே வரலாம். கீழே வந்துட்டு இப்போ நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் விற்கிறேன்னா அது கண்டிப்பாக ஒரு 24-25 வயசு மேலே வாங்குவாங்க. ஸோ நான் ஏஜும் மாற்றிக்கிறேன், 25 வச்சுக்கிறேன். 25 to 65+. இதுக்கேற்றபடி நம்ம ஆடியன்ஸ் டெஃபினிஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்டிமேட் ஆடியன்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 8,45,900 to 9,95,200. இவ்வளோ பேர் அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்காங்க. ஆனால் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ப தான் நமக்கு ரீச் வரும். ஓகே, ஜெண்டர் ஆல் கொடுத்தாச்சு. டீட்டெயில் டார்கெட்டிங் வந்து மேனுவலாகவே இருக்கட்டும். அப்புறம் கீழே வரலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க 500 டெய்லி அமௌண்ட்டுக்கு எஸ்டிமேட் டெய்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 16K to 46K அவ்வளோ பேருக்கு இந்த ஆடு போய் ரீச் ஆகும். கால்ஸ் பார்த்தீங்கன்னா 80 to 235 கால்ஸ் நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3ஆவது ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. 3ஆவது ஸ்டெப்புக்கு வந்தோடனே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நம்பர் கொடுக்கல, அதனால தான் இங்கே வெரிஃபை சேஞ்சஸ்ன்னு வருது. நீங்கள் நம்பருக்கு கொடுத்துருங்க. நான் டெமோக்காக தான் பண்ணுறேன், ஆனால் நான் நம்பர் கொடுக்கல. ஓகே, ஆட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆடுன்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் கிரியேட்டர்
இல்லாட்டி ஒரு பிராண்டோட கொலாப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அட்வர்டைஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ நம்ம அது பண்ண போகிறது இல்லை. நம்ம கீழே போனால் அடுத்து ஐடென்டிட்டி. அதாவது நம்ம அந்த ஆட் பார்த்தோன்னே அவங்க வந்து நம்ம எங்கே போய் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என் ஃபேஸ்புக் பேஜ் வந்து இங்கே ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டா டேரெக்டாக உங்களுக்கு இதிலே வந்துடும். கீழே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் செட்டப். உங்கள் ஆட் எப்படி இருக்கணும்? ஒரு சிங்கிள் இமேஜாக இருக்கணுமா, இல்லை ஒரு வீடியோவாக இருக்கணுமா, இல்லை கேரவசலாக இருக்கணுமா? கேரவசல்னா ஒரு 2-3 இமேஜ் இல்லாட்டி 2-3 வீடியோவை கொலாஷ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து இமேஜ் கொடுத்துக்கிறேன். இமேஜ் கொடுத்தோன்னே கிரியேட் ஆட். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரி கோட் கேட்கும். கண்ட்ரி கோட் கொடுக்கணும். இந்தியா கொடுக்குறேன் 91. கண்ட்ரி கோட் கொடுத்தோன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எனேபிள் கால் பேக் ரெக்வஸ்ட்னு இருக்குது. அதாவது ரிசீவ் கால் பேக் ரெக்வஸ்ட் இன் ஸ்ப்ரெட்ஷீட். சப்போஸ் நீங்கள் இந்த ஆப்ஷன் தேவையில்லை, வரும் ஆப்ஷனல் தான். சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்கன்னா ரிசீவ் கால் பேக் ரெக்வஸ்ட் ஆன் மெசஞ்சர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மெசஞ்சர்கிட்ட சாட் பண்ணுறது தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஆனால் ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்மளால் சாட் பண்ண முடியாது. அடுத்து கீழே வாங்க. ஆட் கிரியேட்டிவ்னு இருக்குது. செட்டப் கிரியேட்டிவ் போய் இமேஜ் ஆட் கொடுக்கணும். இமேஜ் ஆட் கொடுத்தோன்னே இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஆடை வந்து நம்ம டிசைன் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆடை இப்போ நான் அப்லோட் பண்ணி கொடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது செட்டப் கிரியேட்டிவில். மீடியா, க்ராப், டெக்ஸ்ட். மீடியா முடிச்சாச்சு. அடுத்து க்ராப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸில், ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில், சர்ச் ரிசல்ட்ஸில் எப்படிலாம் டிஸ்பிளே ஆகுமோ அப்படிலாம் நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ காமிக்குது. இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஏதாவது க்ராப் பண்ணுன்னா க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ரைமரி டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ப்ரைமரி டெக்ஸ்ட்னால் நீங்கள் இந்த ஆடை வந்து இந்த ஆடுக்கு மேலே நீங்கள் அதை பற்றி ஒரு சின்ன டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து villa plots real estates at best offer near கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். எனக்கு ஹெட்லைன் எனக்கு தேவை கிடையாது. ஸோ நான் டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஆடை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேலே காமிக்கிற 3 ஆப்ஷன்ஸ்லையும் முடிச்சிட்டோம். இப்போ கடைசி ஆப்ஷன் என்னென்னா இப்போ கடைசியாக செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் க்ரியேட் பண்ணால் ஸ்பான்சர்ட் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் நேமுக்கு கீழே ஸ்பான்சர்ட் அப்படின்னு காமிக்கும். கீழவே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கும் காமிக்கும், நம்ம ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட் நேமும் காமிக்கும். ஓகே, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எப்படிலாம் டிஸ்பிளே ஆகுமோ அந்த மாதிரி இங்கே ப்ரிவியூ காமிக்கிறாங்க. ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே ஓகே. கீழே கால் நவ் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இந்த கால் நவ் கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபோனுக்கு கால் வரும். இந்த மாதிரி நம்ம ஆட் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அப்புறம் பப்ளிஷ் கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக பப்ளிஷும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் கிரியேட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பப்ளிஷ் கிளிக் பண்ணால் ஆட் பப்ளிஷ் ஆயிரும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.